எங்கள் சொந்த நாட்டின் நிலைமைகளையும் இணைத்து இதில் 16 கட்டுரைகளை அவர் தந்திருக்கின்றார், சிறுகதைகளை. அவற்றில் இந்த புத்தகத்திற்கான தலைப்பை தந்திருக்கின்றார், ஒன்றே வேறே. புத்தகம் கையில் கிடைக்கும் போது எனக்கும் ஒரு குழப்பம், இந்த தலைப்பு எப்படி வந்தது, இதேன்னு இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கொஞ்சம் சிலாகித்து போனேன். தோண்டி என்னடா என்று கடைசியாக மிக வேகமாக முதலாவது அந்த கட்டுரையை வாசித்தேன், ஒன்றே வேறே. அதில் சொல்லப்பட்ட கருத்து உண்மையில் மிக 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 சுவாரஸ்யமானதும் மிகவும் உணர்வு பூர்வமான கதை ஒன்று. ஒரு விடயத்தை நாங்கள் எத்தனை முகங்களில் பார்க்கின்றோம், எத்தனை விதங்களில் பார்க்கின்றோம், எத்தனை மாறுபாடான கருத்துக்களோடு பார்க்கின்றோம் என்ற ஒற்றை வேடை அவர் ஒன்றே அது வேறே என்ற மாதிரி ஒன்றே வேறே என்ற அந்த தலைப்பிட்டு அந்த சிறுகதை தொகுப்பை தந்திருக்கின்றார். இந்த சிறுகதை தொகுப்பினுள்ளே அவர் ஏற்கனவே அவருக்கு எழுதியிருக்கின்ற 16 சிறுகதைகளிலே அடங்கியிருக்கின்றன. 156 பக்கங்களை கொண்டுள்ளது. இலங்கை ரூபாயில் 850 ரூபா என பதிப்பிடப்பட்டுள்ளது. இது எந்த அளவுக்கு இன்றைய சூழலில் தகும் என்பதற்கு மேலாக பதிப்பிடப்பட்டுள்ளது. 850 ரூபா என்று மகுடம் பதிப்பகத்தினூடாக வணிக சிங்க பட்சத்தில் நேர்த்தியாக பாய்ச்சிடப்பட்ட இந்த புத்தகம், இந்த எழுத்தாளர் சார்பாக ஸ்ரீரஞ்சனி என்று மட்டும் தன் பெயரை உள்வாங்கிக் கொண்ட ஒரு பெண்ணியம் சார்பான ஒரு பெண்ணிய எழுத்தாளரின் புத்தகத்தினை இந்த இடத்தில் அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். 4 தசாப்த காலமாக எழுதி கொண்டிருக்கின்றார். சிறுகதைகள், சிறுவர் சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகள் என 11 வகையான ஆக்கங்களை இதுவரையில் கனடாவிலிருந்து வெளியிட்டிருக்கின்றார். எனவே இதே போன்று மைக்கேல் கொலின் அவர்களின் மகுடம் தலைப்பில் ஏற்கனவே வெளியிட்ட ஒரு புத்தகம் உதிர்வதில்லை இனி என்ற சிறுகதை தொகுப்பு 2018ஆம் ஆண்டு சாகித்ய பரிசினை பெற்றிருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு புத்தகம் எங்கள் கைகளில் தவள ஆயத்தமாக இருக்கின்றது. புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற இயற்கை காட்சிகள், இயற்கை வனப்புகள், அதே போன்று இந்த காலநிலை சீர்கேடு அல்லது காலநிலை மாற்றங்களில் ஏற்படுகின்ற உணர்வுகள் அனைத்தையும் இந்த ஒவ்வொரு கதைகளிலும் இந்த எழுத்தாளர் அதை இணைத்திருக்கின்றார். அதே போன்று ஐரோப்பிய நாடுகளாகட்டும், எங்கள் தாய்மண்ணாகட்டும், ஒவ்வொரு கதைகளிலும் அதை பின்னி பிணைந்து அதை எழுத்திருக்கின்றார். அதே போன்று அவர் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சப்ஜெக்டும், ஒவ்வொரு விடயங்களும் எங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக பெண் நிலையில் ஒரு தாயாக, ஒரு காதலியாக, ஒரு மாணவியாக, ஒரு மகளாக என்று பல்வேறு கோணங்களில் இலங்கை திருநாட்டு, எங்கள் தாய் திருநாட்டில் இருக்கின்ற அவலங்களையும் போராடும் அந்த மைய சூழலையும், அதே போன்று ஒப்பீடாக ஐரோப்பிய நாட்டு சட்டங்கள், ஐரோப்பிய நாட்டு வாழ்க்கை முறைகள் போன்ற அனைத்தையும் பின்னி பிணைந்து அந்த 16 கதைகளையும் இந்த பெண்மணி இதிலே ஊட்டியிருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுவதில் மிக பெருமை அடைகின்றோம். அதற்காக பதிப்புரையாக திரு மைக்கேல் கொலின் அவர்களின் ஒரு வாழ்த்து. மகுடம் பதிப்பகத்தின் 64வது வெளியீடாக ஸ்ரீரஞ்சனியின் ஒன்றே வேறே என்ற இச்சிறுகதை தொகுப்பு வெளியிடுவதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். மகுடம் பதிப்பகத்தின் மூலம் வெளிவரும் ஸ்ரீரஞ்சனியின் 2வது சிறுகதை நூலும் அவரது 3வது சிறுகதை தொகுப்பும் இதுவாகும். 2018இல் மகுடம் மூலமாக வெளிவந்த இவரது உதிர்வதில்லை இனி என்ற சிறுகதை தொகுப்பு வாசகர்களிடையே பேசுபொருளாக அறிமுகத்தை பெற்ற வேளை அவ்வாண்டுக்கான கொடகே தேசிய சாகித்ய விருதை பெற்றுக்கொண்டது. இலங்கையில் தெல்லிப்பளையைச் சேர்ந்த ஸ்ரீரஞ்சனி நீண்ட காலமாக கனடாவில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றார். மனித மனத்தின் மிக நுண்ணிய உணர்வுகளையும் புலம்பெயர் தேசத்தின் தமிழ் மக்களின் வாழ்வியலையும் உளவியல் ரீதியாக அனுபவ தனது படைப்புகளில் வெளிக்கொணரும் ஸ்ரீரஞ்சனி ஒரு ஆசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் இருப்பதனால் தனது படைப்புகளில் மொழி நடையிலும் மொழி தேர்ச்சியிலும் உச்சபட்ச சாத்தியத்தை பிரவாகித்துள்ளார். இத்தொகுப்பில் உள்ள கதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தருவன.
தேர்ந்த வாசிப்பினூடாக நீங்களும் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். மனித மனங்களை தனது எழுத்தின் மூலமாக படம் பிடிக்கும் ஸ்ரீரஞ்சனி தொடர்ந்தும் எழுத வாழ்த்துகின்றோம். மகுடம் பதிப்பகத்தின் வெளியீடாக இந்நூல் வருவதையிட்டு பெருமளவு வாழ்கின்றோம். நீங்கள் அனைவரும் பெற்று இந்த கதைகளினூடாக ஐரோப்பிய சூழலில் வாழும் ஒரு மனநிலையும், அதே போன்று எங்கள் ஊரின் தெருக்களில் இடம்பெறுகின்ற சின்ன சின்ன விடயங்கள் இன்னமும் எங்கள் மனங்களில் எவ்வாறு ஊசலாடுகின்றது, உறவாடுகின்றது, மறந்து போன நிகழ்வுகள் எவ்வாறு இதில் பின்னி பிணையப்பட்டுள்ளது என்பதை இந்த கதைகளினூடாக நீங்கள் உணரலாம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த நூலின் முதல் பிரதியை பெற்று அவையை சிறப்பிக்குமாறு நாம் பணிவன்புடன் அழைத்து நிற்பது தமிழகாமம் பிரதேச செயலாளர் திருமதி ஜே ஸ்ரீபதி அம்மணி அவர்களே. இந்த நூலின் முதல் பிரதியை வழங்கி வைக்குமாறு பதிப்பகத்தார் சார்பில் இலங்கை வங்கியின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் ரகுராம் அவர்களை அழைக்கின்றோம். இந்த நூலினை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை தற்சமயமே நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களை நாடி புத்தகங்களை கொண்டு நாங்கள் தருவோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். தொடர்ந்தும் இந்த அரங்கில்